नमस्ते। प्रवीण उत्तरादिल उपन्यास की परिभाषा देकर उसके तत्वों पर विचार कीजिए। நாவலோட டெஃபினேஷன் சொல்லி அதை எலமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க। कहानी सुनने की प्रवृत्ति मनुष्य कुल में आदि काल से चली आ रही है। கதை கேட்கும் தன்மை கதை கேட்குற போக்கு, அந்த கதை கேட்கும் குணம் மனுஷங்களுக்கு ஹியூமனுக்கு ஆதி காலசே பழைய காலத்திலருந்தே இருக்குது। बाल्य काल में हमने राजा रानी परियों और नाना नानी की कहानियाँ सुनी है। சைல்டுஹுட்டாக இருக்கும்போது நம்ம ராஜா ராணி, ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒரு ராணி, இல்லைன்னா ஒரு ஊரில் ஒரு தேவதை, இல்லைன்னா ஒரு ஊரில் ஒரு அம்மாச்சி தாத்தா பாட்டி அப்படின்னு ஆரம்பித்து கதையை சொல்லுவாங்களாம்। கஹானிமே பாத் கோ கியா ஹுவா, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்னாச்சு அம்மாச்சி, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கதை சொல்கிறவங்கள கேட்பாங்க। ஃபிர் கியா ஹுவா, ஃபிர் அப்படிங்கிற ஆதி ஜிஞ்ஞாசாக்கி பூர்த்தி, இத்தனைய ஜிஞ்ஞாசான ஆர்வம், இத்தனை அந்த ஆர்வத்தை, ஜிஞ்ஞாசானா நமக்குள்ளே அந்த கதை கேட்கும் ஆர்வத்தை தூண்டுறது, ஜா ரஹி ஹே, இத்தனை ஜிஞ்ஞாசாவையும் நமக்குள்ளே கொண்டு வரும்। यही जिज्ञासा कहानी सुनने को हमें आकृष्ट करती है, आकृष्ट करती रहती है। இந்த குணங்கள் தான் அந்த எந்த குணங்கள்னா பாத் கோ கியா ஹுவா, ஃபிர்சே, அந்த மாதிரி இது தான் கதையை அடுத்து என்ன அடுத்து என்னன்னு சுன்னைக்கினா கதையை கேட்குறதுக்கு ஆர்வத்தை தூண்டுதுன்னு சொல்கிறாங்க। उपन्यास की परिभाषा डेफिनेशन பார்க்கலாம்। नाटक की संधियों का, நாடகத்தோட நடை இல்லைன்னா நாடகத்தோட ஒரு பகுதி தான் एक उपभेद उपन्यास कहलाता है। नाटक की संधियों का एक उपभेद उपन्यास कहलाता है। நாடகத்தோட ஒரு நடையை தான் ஏக்கு பிரிவு, அதில் ஒரு பிரிவை உபன்யாஸ், ஒரு பகுதியிலேருந்து ஒரு பிரிவை உபன்யாசம்னு சொல்கிறோம்। உபன்யாஸ் பிரசாதனம் சாகித்ய தர்ப்பன், உபன்யாஸ் பிரசாதனம் அந்த சமஸ்கிருத வேர்டுக்கு சாகித்ய தர்ப்பன், சாகித்ய தர்ப்பன் மீன்ஸ் இலக்கியங்களின் கண்ணாடின்னு சொல்கிறாங்க। இஸ்கா மத்லப் ஹே, இதோட அர்த்தம் என்னன்னா, இஸ்கா மத்லப் ஹே பிரசன்ன கர்னேகோ உபன்யாஸ் कहते हैं। பிரசன்னா ஒருத்தரை ஹாப்பி படுத்துறது, ஒரு கதையை சொல்லும்போதே, ஒரு நாவலை படிக்கும்போது வாவ் சூப்பராக இருக்கே அப்படின்னு பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் இந்த உபன்யாஸ், சாகித்ய தர்ப்பன் இதெல்லாம் சொல்கிறது। உபத்தி கிருத்தம் ஹைத் உபன்யாஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டேன்। இந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு அப்படின்னா அர்த்தம் என்னென்னா संकीर्ति, इसका मतलब संकीर्ति, इसका मतलब किसी अर्थ को, ஏதோ ஒரு அர்த்தத்தை யுக்தி யுக்த ரூப் से मतलब நல்லா அனலைஸ் பண்ணி பகுத்தாய்ந்து उपस्थित करना उपन्यास कहलाता है। उपस्थित करना शामिल करना, இதோட ஒன்று சேர்க்கறது, கனெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம்। उपस्थित करना उपन्यास कहलाता है। ये शब्द उप तथा न्यास के योग से बना है। இந்த வார்த்தை உப் ப்ளஸ் न्यास के योग, योगना मिक्सिंग, இது ரெண்டும் கலந்தது தான் उपन्यास। उपन्यास कोश में इसका मतलब है निकट रखी हुई वस्तु। இந்த उपन्यास கோஷ்னா சாகித்ய கோஷ்னா டிக்ஷனரி, இலக்கிய டிக்ஷனரியோட இது அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, நிக்கட் ரக்கி ஹுயி வஸ்து, அருகாமையில் உள்ள ஒரு திங்ஸ்னு அர்த்தம்। इसका अर्थ है उपन्यास वह कृति है जिसे पढ़ते ही ऐसा लगे है कि यह हमारी परिचित वस्तु है। உபன்யாசங்கிற ஒரு படைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, அதை படித்த உடனேயே அது நம்ம மனதுக்கு தோணணும், இது நம்மளோட பரிச்சித் வஸ்துகை, நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி கேட்ட மாதிரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்க ஒரு திங்ஸ் அப்படின்னு தெரியணுமா। अंग्रेजी में इसको नावल कहते हैं, ஆங்கிலத்தில் தான் நம்ம இதை நாவல் அப்படின்னு சொல்கிறோம்। इसका अर्थ है नवीन, அதோட நாவலோட அர்த்தம் என்னன்னு கேட்டால் புதுமை அப்படின்னு பேராம்। उपन्यास मानव चरित्र का एक चित्र पात्र है பிரேமச்சந்திர। உபன்யாசோட மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தா பிரேமச்சந்திர அவர்களை சொல்லலாம்।
ஏன் அப்படின்னா அவர் 300 நாவல்களுக்கு மேலே எழுதியிருக்காரு. அதனால் அவர் ரொம்ப கிரேட்டான அவர் எழுதின உபன்யாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. உபன்யாஸ் கே தத்துவ प्रिंसिपल्स பார்க்கலாம். उपन्यास के 7 प्रकार के तत्व है. 7 டைப்பில் சொல்லலாம் உபன்யாச. கதாவஸ்து மெயின் கதை விஷயம், பாத்திர ஆர் சரித்திர சித்திரன் கொடுத்துருக்க அப்பா கேரக்டர், அம்மா கேரக்டர், தங்கச்சி கேரக்டர், அவங்களோட சரித்திரன்னா அந்த கேரக்டர் காட்டும் குணங்கள். அப்புறம் கதாபக்தன் அவங்க பேசுகிற டயலாக்ஸ், என்னென்ன டயலாகு எப்படி இருக்கணும். வாதாவரன் அவங்க நடிக்கிற அந்த என்வரான்மெண்டல் அட்மாஸ்பியர், அவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, எங்கே தங்கி இருக்காங்க, அந்த மாதிரி அந்த கேரக்டர் பண்ணக்கூடிய அந்த அட்மாஸ்பியர். அப்புறம் விச்சார் ஆறு உத்தேசிய எய்மும், அப்புறம் அதோட விச்சார் எண்ணங்கள் என்ன, அதோட எய்ம் என்ன, ரஸ் சுவை, இது என்ன சுவையை கொடுக்குது, என்னென்ன மொழிகளை செயலி, இது சமஸ்கிருதமா இல்லை உருதா இல்லை எப்படியாப்பட்ட செயலியால் இந்த நாவலை அலங்கரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறது. கதா வஸ்து மெயினான ஸ்டோரி என்னன்னு பார்த்தா ஏக உபன்யாஸ் கி பிந்தி ஹே, இது உபன்யாஸோட சுவர், மெயினான வால்னு சொல்கிறாங்க. இஸ்கி உத்தமத்தான சேஷ்டதா பெஸ்ட் தன்மை. இஸ்கி உத்தமத்தா ஹி கிசி பி உபன்யாஸ் கி சஃபல்தா கா நமுனா ஹே, அதோட பெஸ்ட் தன்மை தான் எந்த ஒரு உபன்யாஸுக்கும் சஃபல்தா அச்சீவ்மெண்ட்டுக்கு காரணம். நமுனானா ஒரு காரணமான ஒரு எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்கிறாங்க. कथानक का सही चुनाव करने पर उपन्यासकार को सफलता अपने आप प्राप्त हो जाती है. கதையை கரெக்டாக சஹி சுனாவுனா கரெக்டாக செலக்ட் பண்ணணும்னா, செலக்ட் பண்ணுறனால உபன்யாஸ்காரனா அந்த கதையை எழுதுகிறவருக்கு சஃபல்தா அச்சீவ்மெண்ட்டு தன்னை தானாலே சேர்ந்துடும். ஒரு கதையை நல்ல கதையை செலக்ட் பண்ணிட்டாருன்னா கதை எழுதுகிறவருக்கு அச்சீவ்மெண்ட்டு தானாக சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கதானக்கா சஹி சுனாவு கர்னேப்பர், கதையை கரெக்டாக சுனாவு பண்ணிட்டாருனா செலக்ட் பண்ணிட்டாருனா உபன்யாஸ்காரனா கதை ரைட்டருக்கு சஃபல்தா अपने आप प्राप्त हो जाती है, அச்சீவ்மெண்ட்டு தன்னைத்தானே சேர்ந்துடும். உபன்யாஸ்கார் சே கதானக்கு மாணவ ஜீவனுமே, இந்த உபன்யாஸ்காரர்களுக்கெல்லாம் கதை எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா மாணவ ஜீவன்மே, கதைகள் மனிதன் வாழும் வாழ்க்கையிலிருந்து எடுக்கிறாங்க. நம்ம அன்னாடும் இருக்காங்களே, அப்பா அம்மா பிள்ளைங்க ஸ்கூல் போகிறது, அந்த மாதிரி என்னென்ன நிகழ்வு நடக்குதோ அதிலிருந்து எடுக்கலாம். ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு சமுதாயத்திலேருந்து எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எதிகாசிக் கட்னாய், இதிகாசனா வரலாற்று நிகழ்வுகள் புறநானூறு, அகநானூறு, ராமாயணம், மகாபாரதம், நம்ம தர்மம் ரிலீஜியன் சம்மந்தப்பட்டமான நம்ம வரலாற்று சம்மந்தமான இதில் ரிலீஜியன்ஸ் வராதுக்குன்னு வரலாற்றுனா ஜான்சி ராணி, அசோக்கு, குப்துகால், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த இது சொல்கிறாங்க இல்லையா, துருவசுவாமினி அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இதிகாசிக் கட்னா புராணம்னா தான் இது ராமாயண், மகாபாரதம், அந்த மாதிரி ரிலீஜியன் சம்மந்தப்பட்டமான அனைத்தும் அங்கே இருந்தெல்லாம் இவர் உபன்யாசக்காரர்களுக்கு கதைகள் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. உபன்யாஸ்கார் சே கதானக்கு மாணவ ஜீவன் யா ऐतिहासिक घटनाओं में या पुराणों में मिल सकता है. इतनेलिருந்தும் அவங்களுக்கு கதைகள் கிடைக்குது. கதானக் की घटनाओं की उचित श्रृंखला में கதானக் அந்த கதைகள் அதோட நிகழ்வுகள் கட்டணான்னா என்ன, அதில் நிகழ்வுகள் கரெக்டான செயின் கோர்வை ஸ்ருங்லா அப்படின்னா செயின் மாதிரி 1 by 1 கோக்கிறது. அந்த கதையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுக்கி சொல்லணும். ஏன்னா தானோன்னு சொன்னால் கேட்குறவங்களுக்கு புரியாது. உச்சித்து சுங்கலாமே பாந்துக்கர் நல்லா டைட்டாக கட்டி கரெக்டான செயின் கோர்வை மாதிரி கட்டி பிரஸ்துத்து கர்னேசே அதை கரெக்டாக நமக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணணும். பிரஸ்துத்து கர்னேசே கதாவஸ்து ரோச்சக்கார சஃபல் பன் ஜாத்தா ஹை. அப்போ தான் அந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காகவும் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதாகவும் அமையும் அப்படிங்கிறாங்க. ஒரு கதையை அந்த கதையோட நிகழ்வுகளை ஒரு நல்ல செயின் மாதிரி கட்டி அதை நம்மக்கிட்ட ப்ரெசன்டேஷன் பண்ணுறது மூலம் அந்த கதை இன்ட்ரெஸ்டாக இருக்கும், வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சே கதானக்குமே மௌலிகத்தா ஒரிஜினாலிட்டி இருக்கணும். அப்புறம் கௌஷல் சம்பவத்தா ஸ்கில்லு, அந்த கதைக்கு உண்டான நல்ல ஸ்கில் இருக்கணும். அடுத்து சுசங்கட்டித்தா வரிசைப்படுத்துதல் இருக்கணும். 6 ரோச்சகத்தா
ரோச்சகதானா இன்ட்ரெஸ்டிங், அவசிய குண, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அவசியமான குணங்கள். கதாவஸ்துக்கே அந்தர்கித், அதை அண்டரில் பார்த்தோம்னா 2 பிரிவாக பிரிக்கலாம் கதையை. முக்கிய கதா और कौन, முக்கிய கதா और கவுன் கதா, முக்கிய கதா और கவுன் கதா அப்படின்னு 2 பிரிவுகளை வந்து கதையை பிரிக்கலாம். 2 कथाएं होती है. हम मुख्य कथा को आधिकारिक कथा और गौण कथा को प्रसंगित कथा भी कहते हैं. முக்கிய கதையை வந்து அதிகாரிக் கதா அப்படின்னு சொல்லுவோம். அதிகாரிக்னா அதிகாரப்பூர்வமான சட்டப்பூர்வமான மெயின் கதைன்னு சொல்கிறது. ஆறு கவுன் கதாக்கோ பிரசங்கித் கதா கதாபி कहते हैं. தொடர்புடைய கதா, கிளை கதைன்னு சொல்லுவோம். ஒரு கதைக்குள்ளே இன்னொரு கதை பேரலாக போய்கிட்டே இருக்கும், அந்த கதையை சொல்கிறது. பாத்திர ஆர் சரித்திர சித்திரன், ஒரு கேரக்டர், அப்பா அம்மா கேரக்டர், அவங்களுக்குள்ளே இருக்கிற சரித்திர சித்திரன், அவங்களுக்குள்ளே இருக்க கேரக்டர் நல்ல குணமாக கெட்ட குணமாக அப்படிங்கிற குணங்களை கொண்டது. சரித்திர சித்திரன் ही किसी भी उपन्यास का सबसे महत्वपूर्ण तत्व है. ஒரு உபன்யாஸ் அச்சீவடைகிறதுக்கு அவங்களோட கேரக்டரு ரொம்ப முக்கியமான ஒன்று. சரித்திர பேதுக்கே ஆதார் பருகி, சரித்திரத்தை வந்து பேது பண்ணுறது, இந்த கேரக்டர் இப்படின்னு அனலைஸ் பண்ணுறது. பேதுக்கு आधार पर ही हम एक मनुष्य को दूसरे मनुष्य से अलग कर सकते हैं. ஒரு மனிதன் இருந்து இன்னொரு மனிதன், அழகுனா இந்த இடத்துல அழகு பண்ணுறதுல செப்பரேட் பண்ணி காட்டுறது, வித்தியாசப்படுத்தி காட்ட முடியும். ஒரு மனிதனும் இன்னொரு மனிதன்கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி காட்ட முடியும் அவனோட கேரக்டர் வச்சு தான். उपन्यासकार चरित्र के अंदर पात्र के बाहरी और भीतरी रूप को प्रकट करता है. இந்த उपन्यासकार चरित्र अंदर पात्र के बाहरी और भीतरी रूप को प्रकट करता है. उपन्यासकार வந்து அவங்களோட சரித்திரத்தை அந்தர் ஆர் பீத்தர், உள்ளுக்க இருக்கிற குணங்களும் வெளியில் இருக்க குணங்களும் பிரக்கட்டு நம்ம முன்னாடி கொண்டு வந்து காட்ட முடியும். உஸ்கி துர்பலதா ஆர் சஃபலதா கோ சித்திரித் கர்த்தா ஹே. அவங்களோட துர்பலத்தானா என்ன, வீக்னஸும், சஃபலத்தானா அவங்களோட உன்னதி, ப்ராக்ரஸ், அவங்க எந்தெந்த வகையில் வந்துட்டு திறமசாலி அப்படிங்கிறத வந்து சித்தரித்து கர்த்தாகே நமக்கு சித்தரித்து பண்ணி காட்டுறாரு, நமக்கு வந்து சொல்லி அழகாக அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி காட்டுறாரு. ஜஹா उपन्यासकार खुद சரித்திர பர் பிரகாஷ் டால்தா ஹே. ஒரு கதை எழுதுகிறவர் தானே வந்துட்டு அந்த கேரக்டருக்கு இன்னென்ன ஹைலைட்ஸ் எல்லாம் இருக்குது, என்னோட ஹீரோவுக்கு வந்து இந்தந்த குணங்கள் இருக்குது, என்னோட கல்நாயக்கு என்னோட வில்லனுக்கு இந்தந்த குணங்கள் இருக்குது, என்னோட சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு இந்தந்த குணங்கள் இருக்குதுன்னு அவரே வந்து ஒரு பாத்திரத்தை பண்ணும் பொழுது கூது சரித்திர பர் பிரகாஷ் டால்தா ஹே. அவரே வந்து கேரக்டரை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லுவார், நல்ல நல்ல குணங்களை அவரே எழுதிடுவார். உஸ் நியமுக்கோ ஹம் விஸ்லேஷணத்தமக்கு கேத்தக, அதை தான் வந்து நம்ம பகுத்தாய்வுன்னு சொல்கிறோம். அவரே பகுத்தாய்ந்து என்னென்ன கேரக்டருக்கு என்னென்ன சரித்திரம் இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாராம். ஜஹா उपन्यासकार पात्रों द्वारा या उसकी कार्यकलाप से சரித்திர பர் பிரகாஷ் டால்தா ஹே. இன்னொரு டைப் என்னென்னா, அவர் வந்து பாத்திர துவாரம், முதல்ல கேரக்டரை படிச்சுட்டு உஸ்கி கலா, அவங்களோட காரிய கலா, அவங்களோட ஆக்டிவிட்டியால், அவங்க செய்யும் செயலால் சரித்திர பர் பிரகாஷ் டால்தா ஹே. அதுக்கப்புறம் அவங்களோட கேரக்டரை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுவார். இதை வந்து நாட்டக்கிய கேத்தகை, இதை தான் வந்து நாட்டக்கியன்னு சொல்கிறோம். பாத்திர 2 प्रकार के होते हैं. பாத்திரங்கள் வந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி அந்த கேரக்டருங்கள் வந்து 2 டைப்பில் இருக்கலாம். ஒன்று வந்து சாமானிய யார் வர்க்கத்து, மத்தலப் கிளாஸ், நார்மலாக இருக்கலாம், இல்லைனா ஹை கிளாஸ் லோ கிளாஸ் இப்படி இருக்கலாம். ரெண்டாவது இந்த இடத்துல 3ன்னு போட்டிருக்காங்க, 2ன்னு மாற்றிக்கிங்க. வியக்திகத்துவ பிரதான், ஒரு மனிதனை வந்து பிரதானமாக வச்சு பண்ணுறது அப்படின்னு 2 டைப்பில் பிரிக்கலாம். उपन्यास சரித்திர சித்திரன் நிம்மன் பிரகார்கே. இங்கே பாத்திரம் வந்து 2 டைப்பில் சொல்லிட்டாங்க, கேரக்டர் வந்து 2 டைப்பில் சொல்ல போகிறாங்க. ஃபஸ்ட்டு என்னது, இங்கே ஹெட்டிங் என்ன பார்த்தோம், பாத்திரமும் சரித்திர சித்திரம்னு பார்த்தோம். ஸோ பாத்திரம் 2 டைப் என்னென்னா, சாமானிய பாத்திரமாக இருக்கலாம், சாமானிய பாத்திரம், இல்லைன்னா ஹை கிளாஸ் பாத்திரம், வர்க்கத்து பாத்திரம்னு சொன்னோம். அப்புறம் இல்லைன்னா வியக்திகத்துவக்க பிரதானன்னு சொன்னால் 2 இருக்கலாம். இப்போ வந்து உபன்யாஸ் சரித்திர சித்திரன் நிம்மன் பிரகார் சே கர்த்தா ஹே. அவங்களோட கேரக்டர் பார்த்தோம்னா ஸ்வயம், அதே தான் மேலே சொன்ன மாதிரியே தான் இங்கேயும், ஸ்வயம் उपन्यासकार अपने और से पात्र का
வர்ணன் கர்த்தா ஹே. அவர் எழுதும்போதே அந்த பாத்திரத்தோட கேரக்டரையும் வர்ணன் பண்ணிடுறாரு. ரொம்ப அழகாக நீ இன்னென்ன நடிக்கணும், நீ இன்னென்ன பண்ணணும்னு சொல்லுவார். இல்லைன்னா பாத்திரம்கோ பாஷன் யா கிரியா கலாபோ துவாரா, அவங்க பேசுகிற மொழியாலையும் அவங்க செய்யும் கலை ஆர்ட்டுனாலையும் அவங்க செய்கிற ஆக்டிவிட்டியாலையும் துவாரானா அது வழியாகவும் பாத்திரிக்கா சித்திரன் பிரகட்டு கர்த்தாஹே, அந்த கேரக்டரோட சித்திரத்தை வந்து வெளிக்காட்டுறாரு. சரித்திரம் கா துவாரா விபாஜன் பி ஏ கியா ஜாத்தா ஹே. சரித்திரத்தை வந்து இன்னும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஸ்தீர், ஃபிக்ஸ்டு, அப்புறம் கதிசீல்னா மூவபுள், அது பரிவர்த்தனா சேஞ்சஸ். மூவபுள்னு சொல்லலாம், சேஞ்சஸ்ஸீல்னு சொல்லலாம். ஸ்தீர் ஆறு கதிசீல் யா பரிவர்த்தன், ஃபிக்ஸ்டு ஆர் மூவபுள்னு சொல்லலாம். சித்திரக்கோ சங்கத்தி ஏக அவசியக்க குண் ஹே. சங்கத்தின்னா அவன் எங்கெங்கே பழகிறான், சரித்திரனோட கேரக்டர் கம்பெனி, அவன் எந்த இடத்துக்கு போகிறான், யார் கூட பழகிறான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. சரித்திர சித்திரனுமே சங்கத்தி கே சாத்து சஜீவத்தா, அந்த பழக்கத்துக்கூடையே சஜீவத்தா, அதை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போகணும், அலங்கரித்த மாதிரி கொண்டு போகணும். அது சுபாவிக்கத்தா, அப்படியே நேச்சுரலாக இயற்கையாக இருக்க மாதிரியே அதை நகர்த்திட்டு போகணும். அவசியக்தாக, அப்படி கொண்டு போனால் தான் அது ரொம்ப அவசியக்தா, அது கொண்டு போகிறது ரொம்ப அவசியக்கு அப்படிங்கிறாங்க. கதாபக்தன் ஸ்கிரிப்ட், லிபி இல்லைன்னா டைலாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கதாபக்தன் சே தோ பிரயோஜன் ஹே, ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம். கதானக்குக்கோ ஆகே படானா, ஒன்று ஸ்டோரியை நகர்த்துறதுக்கு, கதை மூவ் ஆகிறதுக்கு உதவுது. பாத்திரக்கே சரித்திர பெர் பிரகாஷ் டால்னா, கேரக்டர் மேலே ஒரு நல்ல பவரை கொடுக்கறதுக்கு இந்த டைலாக்ஸ்கள் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு. கதாபக்தன் கி அந்த டைலாக்கு பாஷாக்கோ பாத்திர அனுகூல் ஹோனா செய்யே, அவங்க கொடுக்குற டைலாக் வந்து அந்த பாத்திரத்துக்கு அனுகூல் ஏற்ற மாதிரி இருக்கணும். நல்ல ஒரு ஒல்லியான பையனை போட்டுட்டு என்கிட்ட ஃபைட் பண்ணிங்கன்னா நான் ஹட்டி போன் தோடுதுங்க அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஃபன்னியாக சிரிக்கிற மாதிரி ஆகிடும். அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி டைலாக்ஸுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கதாபக்தன் கோ परिस्थिति और पात्र के बौद्धिक विकास को अनुकूल होना चाहिए. அந்த கதை டைலாக் வந்து அவனுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது திறமை, அவன் புத்தி இன்டெலிஜென்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி அனுகூலாக இருக்கணும். நல்ல கிளவரான பர்சனுக்கு கிளவரானது கொடுக்கணும். கதாபக்தன் டைலாக்ஸ்கோ ஸ்வபாவிக்தான்னா நேச்சுரலாக இருக்கணும். ஆறு சார்த்தக்து நல்ல மகத்துவம் இருக்கணும், இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். ஆறு சன்ஷிப்தா மத்தலப் சுருக்கி சொல்லியிருக்கணும். இந்த குணம் ஹோனா செய்யே, இந்த சபி எல்லா குணங்களும் இருக்கணும். நேச்சுரல் இருக்கணும், மகத்துவம் இருக்கணும், சுருக்கமாக இருக்கணும். டைலாக் சும்மா வளன்னு ஒரு 10 பேஜுக்கெல்லாம் போயிட்டுருக்கக்கூடாது. 2 லைனில் டக்குன்னு வந்த விஷயத்த சொல்லிவிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாதாவரன் என்வரான்மெண்ட், ஒரு கதை எந்த என்வரான்மெண்ட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படின்னா वातावरण ही कथानक को वातावरण ही कथानक को वास्तविकता का रूप प्रदान करता है. ஒரு வாதாவரன்னா என்வரான்மெண்டல் தான். ஒரு கஹானி, ஒரு கதையை வந்து ரியாலிட்டி கொடுக்கும். இந்த கதை வந்து ஒரிஜினலாக இருக்குப்பா அப்படின்னு கொடுக்கறது வந்து அதோட என்வரான்மெண்டலும் தான் கொடுக்கும். व्यक्तिके निर्मन में ஒரு व्यक्ति வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது, ஒரு ஹீரோ வந்து முன்னாடி நிறுத்தி காட்டும்போது வாதாவரன் கா யோகதான் பகுத் அவசியக் ஹே, அந்த வாதாவரன் என்வரான்மெண்ட்டோட பங்களிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ऐतिहासिक उपन्यासों में देश काल का वर्णन विशेष रूप से आवश्यक है. வரலாற்று நாடகங்களை கொடுக்கும் பொழுது எந்த காலத்தில் அது அந்த வர்ணனோட விசேஷன் ரூப அவசியக்கு, இது எந்த நூற்றாண்டில் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன ட்ரெஸ்ஸு, எப்படி சாப்பிட்றாங்க, எந்த பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பேக்ரவுண்டையும் நம்ம பார்க்க முடியும். உபன்யாஸ்கார் கோ அப்படி ரச்சனா தேஸ் கால்மே, உபன்யாஸ்கார் அவருடைய படைப்புகள் தேஸ் கால்கா வாஸ்தவிக்தா ரியாலிட்டி இருக்கணும். வாஸ்தவிக்தா லானே கெளியே, அந்த காலத்தோட ரியாலிட்டியை கொண்டு வர்றதுக்காக ஸ்தானிய ஞான மத்தலப் லோக்கல் ஞான, ஒரு வில்லேஜோடது வரணும் அப்படின்னா அந்த வில்லேஜில் அவர் போய் பார்த்து பழகி அந்த மக்களை பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது.
அத்தியந்த அவசியக்கு है, அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வாத்தாவரன் மேகி ரெஹன் சஹன், தங்குறது சாப்பிட்றது, தங்குறது ஃபுட்டு அக்காமடேஷனு, அது வந்துட்டு டங்கு மெத்தேடு, அப்புறம் வந்து ரீதி ரிவாஜ் அவங்க சடங்கு சம்பிரதாய பழக்கங்கள், கான்பான் உடை சாப்பிட்றது, வேஸ்பூஸ்னா உடை அலங்காரங்கள், கால் யுக்னா கால் அந்த எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தாங்க. அடுத்து புஷ்ட பூமி பேக்ரவுண்ட்ஸ், அதோட ப்ளே பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது. ஆதி ஆஜாத்தேக, இந்த வாத்தாவரனில் இத்தனை விஷயங்களும் ஒரு நாடகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். ஒரு ஹீரோ வரும்போது அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான், அவன் சுற்றிலும் எப்படியாப்பட்ட சீனரி இருக்குது, அவன் எந்த ஆயுதங்களால் அட்டாக் பண்ணுறான். நீ பாட்டுக்கு ஒரு எதிகாசிக் நாடகம் போட்டுவிட்டு ஒரு 140 இந்த இது அது எதிகாசிக் நாடகம் போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு மிஷின் கன் எடுத்து கையில் கொடுத்து டப் டப் டப்புன்னு சுட வச்சோம்னா சிரிப்பாங்க. அந்த காலத்தில் எங்கேயா மிஷின் கன் வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவன் என்ன மெட்டீரியலை கையாளுறான், எப்படியாப்பட்ட ட்ரெஸ் போட்டிருக்கான், எந்த இடத்துல சண்டை போடுறான், அத்தனையும் மெயின் அப்படின்னு சொல்ல வராங்க. விசாரார் உத்தேசிய, எண்ணங்களும் அவங்களோட எய்மும். उपन्यास के पात्रों के विचार लेखक के ही विचारों की प्रतिध्वनि है. அவங்களோட எழுத்தாளரோட எண்ணத்தோட எதிரொலி தான் இந்த விச்சாரம் உத்தேசியம்னு சொல்கிறாங்க. லேகக்கோ ஜோ விச்சார் உச்சித் லக்தா ஹே, ஒரு எழுத்தாளருக்கு எந்த டைப் ஆஃப் திங்கிங் வந்து கரெக்டுன்னு படுதோ உசிக்கோ வக அப்பனி ரச்சனாவோமே அபிவியக்து கர்த்தா ஹே, அந்த படைப்புகளை மட்டும்தான் அவர் வந்து அவரோட அபிவியக்துனா ப்ரெசன்டேஷன் பண்ணுவார். அவருக்கு கரெக்டுன்னு முதல்ல படணும், அப்போ தான் அவர் அதை கொடுப்பார். உபன்யாஸ்கார் கே மண்ணுமே ஏ சமஸ்ய பைதா ஹோத்தி ஹைக்கு, அவருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா உசே ஆதர்ஷவாதி பண்ணனாகே யா யதார்த்தவாதி, அவருக்கு ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். என்னன்னு கேட்டால், நம்ம படைக்கிற ஹீரோவாக இருக்கட்டும், எந்த பாத்திரமாக இருந்துட்டோ அது வந்து ஆதர்ஷவாதி, ஒரு ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா சப்னா தேக்னே வாலி ஒரு ஆளை கொடுக்கறதா, இல்லை அந்த ஆள் வந்து யதார்த்தமாக ஒரு நேச்சுரலாக ஒரு காமன் கேரக்டராக கொடுக்கலாமா அப்படிங்கிற பிரச்சனை தான் அவங்களுக்குள்ள எழுத்தாளர்கள் மனதுக்குள்ளே எழுக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. उपन्यास सम्राट प्रेमचंद्र ने आदर्शोन्मुख यथार्थवाद पर जोर दिया. நம்ம பிரேமச்சந்திர ஜி வந்துட்டு இது ரெண்டும் கலந்த ஒரு ஹீரோவோ ஹீரோயினியா அந்த மாதிரி அவர் படைச்சிருக்கார். ரெண்டையும் ஜோறு பண்ணி தான் ஒரு கேரக்டரை கொடுத்துருக்கார். ஹரேக் உபன்யாஸ் में कोई ना कोई उद्देश्य अवश्य रहता है. ஒரு உபன்யாசியும் எதையாச்சும் ஒரு எய்மை முன்னாடி வச்சு தான் எழுதியிருக்காங்க, அவசியம் இருக்கும். उपन्यास मनोरंजन उपदेश जिज्ञासा को जगाता है. இந்த உபன்யாஸ் எல்லாம் என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்குது. ஆதி உத்தேசிய சே லிக்கி ஜாத்தே ஹே, இந்த எய்மில் தான் உபன்யாசங்கள்லாம் எழுதப்படுது. ஆதுனிக் உபன்யாஸ், ஆதுனிக்னா இந்த மாடர்ன் உபன்யாசெல்லாம் மனோவிஞ்ஞானிக்கு திருஷ்டிகோண் சே லிக்கே ஜாத்தே ஹே, ஒருத்தனோட மனநிலைமையை புரிஞ்சுட்டு இந்த காலத்தில் எப்படி விரும்புகிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாவல்களை உபன்யாசம் கொடுக்குறாங்க. பாவ ஆர் ரஸ், उपन्यासों से सिंगार वीर हास्य करुण आदि रसों का समावेश होता है. இந்த ரசெல்லாம் வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. जासूसी और तिलिस्मी आदि प्रारंभिक उपन्यासों में अद्भुत रस की பிரதானத்தா ரஹி. இந்த ஜாசூசி டேங்கி கார்டு பண்ணுற மாதிரி மதங்கள் சம்பந்தமான முன்னிச்சு எழுதுகிற உபன்யாசெல்லாம் ரஸை வந்து பிரதானமாக வச்சு தான் எழுதியிருக்காங்க. மகர் ஆஜ்கல் கொஞ்சோண்டு ரஸை வச்சு பிரதானமாக எழுதியிருப்பாங்க, கொஞ்சமான லிமிட்டடாக. மகர் ஆஜ்கல் சபீ ரஸோं का प्रधान है. இப்போ எல்லாம் எல்லா ரஸுக்கும் பிரதான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சிங்கார் வீறு ஹஸ்ய கருணை அத்தனை ரஸ் இருக்கணும், அத்தனைக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும், எல்லாமே லிமிட்டாக வந்திருக்கணும் அளவா அப்படிங்கிற மாதிரி. उपन्यासों में भिन्न भावों को भी अभिव्यक्त सुंदर रूप से किया जाता है. உபன்யாசில் வந்து விபின்ன பாவம்னா மாறுபட்ட ஃபீலிங்ஸ் இருக்கணும். ஒரே ஃபீலிங்ஸ் அவன் எப்போ பார்த்தாலும் இப்போ ஒருத்தருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபுல் நாவல் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் ஃபெடப் ஆயிரும். ஸோ கொஞ்சோண்டு அதை வந்து அபிவியக்தி கொஞ்சம் சுந்தர் ரூப்ஸே கொஞ்சம் அழகான வேறு ரூப்லேயும் கூட கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஷைலி நடை ஸ்டைல்
அதில் கொடுக்குற ஸ்டைல் பார்க்கலாம். शैली भी उपन्यास का एक मुख्य तत्व है. இதுவும் ஒரு முக்கிய தத்துவம். कल्पना को सत्य का रूप देना கலாத்மக் शैली है. கற்பனையை வந்து ஒரு உண்மையான வடிவத்தை கொடுக்கறது தான் அந்த கலாத்மக் शैली. அதுதான் கலையான கொடுக்குற அந்த ஆத்தரோட ஸ்டைலு, ஆத்தருக்கே உள்ள குணம் அப்படின்னு சொல்கிறாங்க. उपन्यास में प्रसन्नता और ரோச்சகத்தா லானேக்கா, இந்த ஒரு நாவலில் வந்து பிரசன்னத்தா அப்படின்னா ஒரு ஹாப்பினஸையும் இன்ட்ரெஸ்டிங்கையும் கொடுக்கறதுக்கு காம் செயலி கர்த்திகை, இந்த செயலி தான் வந்துட்டு அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. செயலிக்கு முக்கிய பிரகார் ஏஹே, செயலிக்கு வந்து முக்கிய பிரகார் இருக்குது. என்னென்ன டைப்னா கதானக் செயலி, கஹானி ஸ்டைலு, அப்புறம் வந்து காவியத்தமக் பாவாத்தமக் செயலி, ஃபீலிங்ஸ் கொடுக்குற செயலி, அப்புறம் வந்து விஸ்லேஷணத்தமக் செயலி, பகுத்தாய்வு அனலைஸ் பண்ணுறது சொல்லலாம். அடுத்து வந்து ஃப்ளாஷ்பேக் செயலி, ஃப்ளாஷ்பேக் அந்த பழைய காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்லாம் ஓட்டி கொண்டு போய் காட்டிட்டு அப்புறம் இப்போ இதை காட்டுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. இன்னும் நிம்மன்லிக்கித்து சாமானிய குணு பி மில்தேகே, இன்னும் கொஞ்சம் குணங்களும் உபன்யாச கீழே கொடுத்துருக்க குணங்களும் இருக்குது. அது என்னென்ன குணம்னு பார்த்தீங்கன்னா பிரசாத், ஓஜ், மதுரிய ஆர் சமவேஸ். பிரசாதம்னா நம்ம கோயில் பிரசாதே இந்த இடத்துல சொல்லலாம். பிரசாதம்னா துளியோண்டு கொடுப்பாங்க, அது சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்களா, அவ்வளவு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஓஜ்னா லைட்டிங், சமக்குன்னு சொல்லலாம். பிரசாதம் எப்பயும் ருச்சிகரமாக இருக்கணும், ஹாப்பி ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கணும். இந்த பிரசாதிக்கு என்ன ருச்சி, அப்புறம் இல்லைன்னா ஆனந்துன்னு சொல்லலாம், ஹாப்பினஸ். அப்புறம் ரோஜ்னா என்ன, ஓஜ்னா சமக்கு, லைட்டிங், கிளிட்டர், மின்னக்கூடியது. மதுர் அப்படின்னா லைட்டிங், அதே மாதிரி தான். ஃபுல் நாவலில் லைட்டிங் கொடுத்துட்டே இருந்தால் போர் அடிச்சிடும், வரணும் கொஞ்சம் நேரத்தில் மின்னிட்டு அது வேலையை செஞ்சுட்டு உடனே போயிடணும். மதுர் தேனும் அதே மாதிரி தான், தித்திக்கிற மாதிரி நீ தேனை குடிச்சிக்கிட்டே இருன்னு சொன்னால் இது நமக்கு வந்து போரிங் ஆகிடும். இவ்வளோ இனிப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் துளியூண்டு போட்டுட்டு அது சுவையை கொடுத்துட்டு அது மறைஞ்சு போயிடணும். இதெல்லாம் சமவேஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பிரசாத மாதிரி ஆனந்தம் இருக்கணும், லைட்டிங் இருக்கணும், தேன் இருக்கணும், ஆனால் எல்லாம் சமவேஸாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அடுத்து அலங்கார். இந்த இடத்துல அலங்கார்னா நகைகளும் சுந்தர் கப்படாவையும் சொல்லலாம். அலங்கார். அப்புறம் வந்து முகாவரைனா பாஷா, மொழிகளை சொல்லலாம். லோகக்கிய அப்படின்னா குருணாக்கா பாத்திரு அப்படி சொல்லலாம். ஆதிகா உச்சித் பிரயோக், இதெல்லாம் வந்து கரெக்டான பிரயோகமாக சொல்லலாம். இல்லை நம்ம சாகித்ய வடிவில் சொல்லணுன்னா அலங்கார், முகாவரே. அலங்காரனா நம்ம கவிதைகளை எழுதுறதுக்கு உண்டான உபன்யாசம் எழுதக்கூடிய ஸ்டைலு, முகாவரே. அப்புறம் வந்து ப்ராவர்ப்ஸு, இதெல்லாம் வந்து சமவேஷமாக இருக்கலாம்னு சொல்லலாம். ஸோ நம்ம அலங்கார் இப்போ நல்ல கப்படாக இருக்கணும், மொழிகள் இருக்கணும், பாத்திரங்கள் சூப்பராக இருக்கணும், எத்தனையும் இருந்தால் கூட அது ரொம்ப நல்லா இருக்கும் நாவல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. शैली में निम्नलिखित பாஷா शैली का प्रयोग होता है. செயலியில் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள மொழி ஸ்டைலை வந்து பிரயோக் பண்ணலாம். என்னென்னா சன்ஸ்கிருத்து கற்பித் பாஷா செயலி, சமஸ்கிருதத்தை வந்துட்டு ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லலாம். இல்லைன்னா விவகாரிக் பாஷா செயலி, நம்ம நார்மலாக லேன் தேன் பிஸ்னஸ் வார்த்தைகள் டெய்லி கேஷுவலாக பேசுகிற காமன் லாங்குவேஜ் கொடுத்து அழகாக சொல்லலாம் கதைகளை. உருது பிரதான பாஷா செயலி, உருதுவை வந்து முன்னிறுத்தி அதோட முக்கியமான மொழிகளை வந்து நல்ல வேர்டை ஹைலைட் பண்ணியும் ஒரு செயலி வந்து அமையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.